ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். ஒரு சின்ன பிரேக். ஆமாம், நிறைய வேலை இருந்தது. கண்டிப்பா நம்ம ஏதோ சப்ஜெக்ட் இருந்தால் தான் பேசுறது, சும்மா டெய்லி ஏதோ உருட்டணுன்றதுக்காக உருட்டுறதுல. இப்போ முதல்ல தம்பிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த பிறந்தநாள் உங்களுக்கு திருப்பு முனையாக அமையும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி. அது நடக்கும். கடவுள் கண்டிப்பா படம் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. கர்நாடகாவில் 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் ஒரு தீயா அனலா பறந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சட்டசபையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துருக்காங்க. இன் பிட்வீன் இப்போ ரீசெண்டா இப்போ நம்ம பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டோன்ட் இன்டர்ஃபியர் இன் கர்நாடகா பாலிடிக்ஸ். உங்களோட கர்நாடகா எந்த விவகாரங்கள்லையும் பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அதுல எப்படி தெளிவா சொல்லியிருக்காருன்னா, அது பன்னீர் செல்வத்துக்கு பேசிக் கல்ச்சர் இருக்கணும். உங்க தமிழ்நாட்டுல லாண்ட் ஆர்டர் பிரச்சனையை பத்தி நாங்க பேசுறோமா? அதாவது கேட்டதுக்கு சப்ஜெக்ட் இல்லாம பேசிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் திஸ், விஜய் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் நான் கமெண்ட் பண்ண முடியாது, எங்க விஷயத்துல இவங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது எல்லை மாநிலத்தினுடைய எல்லை பகுதியில் 3 பேர் அறிவாளோட போய் சந்தன மரம் வெட்டினாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. 2வது இல்லை மான் பிடிக்கிறதுக்கு வெட்ட வந்தாங்க அப்படின்ட்டு 2வது குற்றச்சாட்டு. இதில் எது உண்மைன்னு தெரியல. ஆனால் அங்கே இருக்கிற வன அதிகாரிகள் கர்நாடகத்தை சேர்ந்த வன அதிகாரிகள் துப்பாக்கியால் சுட்டு 3 பேர் உயிரிழந்துக்கிறாங்க ஸ்பாட்லேயே அப்படிங்கிறத இப்போ தகவல். அப்போது அவங்களோட குற்றச்சாட்டுப்படி, கர்நாடகாவோட குற்றச்சாட்டுப்படி இவங்க தற்காப்பு செய்ததற்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இது. அதில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவங்க இறந்துக்கிறாங்கன்னு கர்நாடகா ஸ்டேட் சொல்கிறாங்க. ஒன்று அப்படி இருந்தால் கூட ஒரு மானவோ இல்லைன்னா மரமோ வெட்ட போகிற போது அதுக்கு பதில் தாக்குதல் உயிர் இழக்கிறதுக்கு எந்த வகையில் நியாயம் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற தமிழ் தலைவர்களெல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர்களெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. 2வது இதை சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமே இன்றைக்கி கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் 8 கோடி தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி தமிழ் மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிறாரு. ஆஸ் ஒரு சிஎம் அப்படிங்கிறனால அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் நடவடிக்கை என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். இப்போ உடனடியாக நடவடிக்கை என்ன எடுத்துக்கிறீங்க? அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்தாரா, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு அறிவிச்சாரா அப்படிங்கிறது இப்போ எதிர்கட்சி சேர்ந்தவங்கெல்லாம் சேர்ந்துறாங்கன்னா 1 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது அவர் எப்படி செய்ய போறாரு முதல்வர்? நிலையில 2 பேரும் மீட் பண்ண போறாங்க, 2 சிஎம் மீட் பண்ண போறாங்க. ஆமா, வர 20ஆம் தேதி தென்மண்டல முதல்வர் மாநாடு நடக்குது அமித்ஷா அவர்கள் தலைமையில. ஆமா, அவர் அமித்ஷா 19ஆம் தேதி வர்றதாக சொல்றாங்க. அதனடைய இப்போ காங்கிரஸ் உங்க கூட்டணி கட்சி தானே. இப்போ ராகுல் காந்தி சொன்னா சிவகுமார் கேட்பாரா கேட்க மாட்டாரா? அதுதான் நான் கேக்குறேங்க. கூட்டணி ஆட்சியில இருக்கீங்க. இப்ப அவங்க திமுக இருந்தாலும் சரி, கர்நாடகா முதல்வர்கிட்ட பேச மாட்டாங்களா? இது இரு மாநில பிரச்சனையை சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டே போறாங்கல்ல. சிவகுமார் எடுத்தெடுப்புலயே ஒரு சின்ன பிள்ளைத்தனமா அவர் ஆரம்பத்துல இருந்து கிண்டல் நக்கலா தான் பேசுறாரு சிஎம். அவர் தான் இன்மெச்சூர்டு பொலிட்டிஷியன் நான் நினைக்கிறேன். அவரோட பேச்சு, செயல்பாடுகள், அப்புறம் நிறைய ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் அவரு அந்த மாநில மக்களுக்கே தெரியும் சிவகுமார் எப்படி என்னங்கிறது. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு முதிர்குட்டியாக முந்தி பேசுறதும் அந்த மாநிலத்துக்கு வர்றதும் எந்த வகையில் அது நல்லா இருக்கும்? உங்களை வரவேற்கிறது ஒரு மத்தியசம் பண்ணுறவங்க சிவகுமார் எப்படி பார்ப்பாங்க, முதலமைச்சர் சிவகுமாரை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ பத்திரிகையாளராக நம்ம பார்க்குற போது என்னடா இந்த முதலமைச்சர் இப்படி ஒரு இன்மெச்சூர்டாக பேசுகிறாரு, ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் இருக்கிற போது ஒரு பிரச்சனை வர்ற போது ஒரு கரெக்டாக சொல்லணும்ல, பேசணும்ல. இது எரியிற எண்ணெயில் எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசுகிறாரு இவரோட கமாண்ட் அப்படிங்கிறதான் நம்மளோட சிவகுமார் பேசுறது நம்ம பார்க்குற வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இப்படி பேசக்கூடாது. ஒரு நாவடக்கம் வேண்டும் சிவகுமாருக்கு. இப்போ அதெல்லாம் விடுங்க. 100 நாள் 100 days சில்வர் ஜூப்ளி மாதிரி இப்போ 100 days படங்கள் பல சில்வர் ஜூப்ளி படம் 100 days படம் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. இப்போ 100 days கடந்திருக்கிறாரு. எப்படி இருக்கு இந்த ஷோ? 100 days முன்னாடி 99வது நாள் 98வது நாள் அனைத்து பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களோட அதிபர்களையும் கூப்பிட்டு மீட் பண்ணிக்கிறாரு விஜய். அதுக்கு முந்தின நாள் அப்போ எல்லாத்துக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 1 கோடி 2 கோடி ரூபா விளம்பரங்கள். இது தொடரும், வெற்றி இது தொடரும், இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு இருக்காரு, பேசிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற போது மறைமுகமாக சொல்ற மாதிரி இருக்கு. திமுக செஞ்சது இவரும் செய்யறாரு, திமுக அதிமுக எல்லாரும் செஞ்சதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, செய்யறாரு. இப்போ நீங்க எனக்கு எதிராக மீடியாவும் யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க அந்த விளம்பரத்தை நம்பிதான் இருக்காங்க. ஸோ அவங்க அதை சொல்றதை கேட்டுதான் ஆகணும். அப்ப
அப்போ ஆனா விஜய் அப்படி இல்லையே, எங்க பிரஸ் மீட்டே பார்க்க மாட்டேங்கிறாரு, பிரஸ்ஸே பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்போ வந்து ரோட்ல மோடி கூட தான் பார்க்கல, அதை கேட்டமா கேட்டு அழுத்து போச்சு. அவர் என்ன செய்யறாரு செயல்பாடு. இன்னைக்கு மக்கள் பிரச்சனையே 100 நாள்ல இவர் கொண்டு வந்திருக்க ஸ்டிக்கர் மாத்தி போடுறான்னு சொல்றாங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்ப வந்து ஊடகவியலாளர்களோட அதிபர்களையும் இப்போ வந்து பத்திரிகைகளோட அதிபர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. அடுத்த நாள் பார்த்தா பெரிய ஒரு பேச்சளவுக்கு விளம்பரங்கள், 100 நாள் வந்து ஆட்சி, விஜயோட ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் போடுறாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 2 கோடி 3 கோடி 5 கோடின்ட்டு எல்லா பேப்பருக்கும் போகுதுல்ல. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஆட்சியில வந்து 100 கோடி 100 நாள் வந்து எந்த அளவுக்குமே சொல்ற அளவுக்கு எந்த திட்டங்கள் இல்லை. மாறா வந்து பொதுமக்கள் அங்கிருந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பேசிட்டு இருக்கிறத நான் பார்க்குறோம். ஒன்று உதாரணத்துக்கு மின்கட்டண உயர்வு டீ குடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் பாட்டு குளர்றாரு வந்துட்டு. இப்போ அதை பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு என்ன திடீர்னு 20,000 காணும் அப்படிங்கிறாரு. என்னன்னு கேட்டால் அவர் வந்து 5,000 ரூபா கட்ட வேண்டியது, மாதம் 5,000 ரூபா தான் பில்லு வரும். ஆனால் 25,000 வந்திருக்கு. 25,000 பிடிச்சதில்ல அவர் வந்து மீதி 20,000 இருக்குன்னு பார்க்குறாரு. அந்த 20,000 காணா சார், காணா என்னங்கிறாரு. அவர் வந்து முகமெல்லாம் வேத்திரிச்சு டீ குடிச்சிட்டு இருக்கிற போது, சார் அது என்னன்னு தெரியல. அவருக்கு பொறுமையாக இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பத்திரிகை நடத்துகிறவரை சென்னையில் தான் பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு உப்புன்னு வேத்திருச்சு. எனக்கு வர்றதே 25,000 30,000 தான். ஏற்கனவே பல பேருக்கு லோ சுகர் பிபி எல்லாமே இருக்கு. இருக்கிற பிரச்சனை இல்லை. நீங்க பத்திரிகையாளர் விட்டுருங்க, பொதுமக்கள் காலையில பேசும்போது சார் நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன், சம்மந்தமே இல்லாம பக்கத்துல அதை தன்னுடைய ஆதங்கத்தை அவங்க கத்துறாங்க. இப்போ கரண்ட் பில்லு வந்து எப்பவுமே 1000 ரூபா வரும், இப்போ 4000 வருது, 5000 வருது. 5000 வந்து யாரோ ஒருத்தர் சிஎம் செல்லுக்கு போட்டாராம். அதுக்கப்புறம் இபில போயிட்டு 12,000 வந்தது, 25,000 ஆக்கி விட்டதா கண்ணாமண்ணான்னு பேச்சு வருது. ஏன்னா கரண்டால ஆட்சி இழந்தவர்கள் திமுக. ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சரோட அத்தியாயமே முடிஞ்சுது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இது வந்து எப்படி வெற்றியா எடுத்துக்கலாமா இந்த 100 நாள்ல மிகப்பெரிய தோல்வி இந்த விஷயத்துல நாம் பாக்குறது. அதாவது வந்து இவர் வந்து விஜய் வந்துட்டாரு, எதனோ ஆஹா ஓஹோ அவர் வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட இயேசுநாதரால் அனுப்பப்பட்ட தூதுவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. உண்மையே அதுதான். விஜய் எல்லாம் ஒண்ணுமே செய்யல. ஆனால் வந்து அந்த பசங்க அவங்களோட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பேசுறது பார்த்தா இல்லை ஜெயலலிதாவோட புகழ்ந்து தள்ளுறாங்க. ஜெயலலிதா புகழ்ற அளவுக்கு யாருமே உலகத்தில் புகழ்ந்து மாட்டாங்க. கடைசியில் அவங்க எப்படி அவங்களோட எண்டு கார்டு போட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இவங்க பேசுறத பார்த்து ஓ பன்னீர்செல்வம் வந்து ஐயா இங்க இருக்கிற பல பேர் சுகர் பேஷண்ட், சாயந்தரம் வரைக்கும் எடுக்காதீங்க சீக்கிரம் முடிக்கின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது திமுக ஆட்சி காலத்திலும் சரி அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி மதியானம் 1 மணியோட முடிஞ்சிடும் அந்த நாளோட செஷன்ஸ். என்றாவது ஒரு நாள் நீடிக்கும். அது எதுன்னு கேட்டீங்கன்னா பெரிய ஒரு தீர்மானம் அது குறிந்தா மட்டும்தான் நீதிக்கு. இவங்கன்னா ஸ்கூல் பசங்க மாதிரி இவங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அதிமுக திமுக எல்லாத்தையும் உட்கார வச்சு இவங்களும் கேட்டு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கணுங்கிறதுக்காக இவங்க டிவிக்கு எம்எல்ஏஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும், உட்காரணும், 2 நேரம் சாப்பிட்டு வந்து உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் சட்டசபை ரிப்போர்ட்டராக இருந்துக்கிறேன், அதனால நமக்கு எல்லாம் தெரியும். 1 மணி வரைக்கும் நீடிப்பாங்க. 1 மணிக்கே காண்ட்ரு சீக்கிரம் கிளம்பலாம். 1 மணிக்கு வந்து சிஎம் பேசுவாங்க. தலைமை செயலக செய்தியாளர் ஒருத்தர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசினாரு. மானிய கோரிக்கை டைம்ல வந்து செய்தியாளர்களுக்கு எப்பவுமே வந்து உணவு வழங்குவாங்க. இப்போ அந்த லிஸ்ட்லாம் கிடையாது. அங்கங்க தேடி கேண்டீன்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். இது ஒரு செய்தி. உண்மையதான். காலையில வந்து 8:30 9 மணிக்குள்ள உள்ள வந்துடணும் வீட்டுல இருந்து. நான் வந்து அசம்பிளி ரிப்போர்ட்டா இருந்துக்கிறேன். அப்ப நான் சொல்றேன், வெளியே வந்துட்டு 8 மணிக்கே வீட்டுல இருந்து கிளம்பி போய் சாப்பிட முடியாது, வீட்டுல ரெடி ஆகாது, இல்லைன்னா எங்கேயும் போக முடியாது. உடனே ஃபோன் வரும், உடனே டக்குன்னு போயிட்டு அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி போட்டுட்டு கேமராமேன் கூப்பிட்டு போறதுக்கு 1 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. அப்போ 9:00 நான் என்ட்ரு ஆகணும். 9:00 எல்லாத்துக்கும் சபாநாயகர் எல்லாம் கட்சிக்காரர் வந்து உட்காந்துருவாங்க. அப்போ நான் சாப்பிடாம உட்காந்துருப்போம். அப்போது அசம்பிளியில் போய் கையெழுத்து போட்டு உள்ளே போகணும். அவங்க வந்து லெஜரில் வச்சுருப்பாங்க, அசம்பிளி செக்ரட்டரி வச்சுருப்பாரு. அந்த செக்ரட்டரி வச்சுக்கிற கையெழுத்து நாங்கள் லெட்டர் கையெழுத்து போட்டு உள்ளே போகணும். உள்ளே போனோன்னா அங்கே வந்து அப்போ கூட சாப்பிட்றதுக்கு இருக்காது. அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க முதல்ல வருவாங்க. ஏதாவது இப்போ நேரம் இல்லாமல் நேரம் 0 ஹவர்ஸு கேள்வி நேரம் இதெல்லாம் வந்து காலையிலேயே வந்துடும். வந்துக்கிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான கேள்வி கேட்டாங்கன்னா அது மிஸ் பண்ணிட்டோம்னா எடிட்டர் போட்டு திட்டு வர அதை கேட்கல, வேலையை விட்டு அனுப்பிச்சுடுவாரு. கடுப்பானா. ஸோ வந்து நாங்கள் சாப்பிடாம உட்காந்துட்டு இப்போ அப்படி தான் ஆடிட்டு இருப்போம். உள்ளுக்குள்ள போனோன்னா அந்த சுண்டல் கல்லை இருக்குது, இல்லை காப்பி இது இருக்குது, அதை கேட்டு மைக்கி கேட்டால் ஓடி வரணும், சாப்பிட முடியாது. உண்மையான சூழ்நிலை. இப்போ வந்து அந்த நேரலை வந்தோன்னே துணை அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லணும் சப்எடிட்டருக்கு. எடிட்டர் வந்து மெயின் நியூஸ் 1 மணிக்கு நியூஸ் கொடுத்தாகணும். ஆனா இப்ப இருக்கிற நேரலை கிடையாது. இன்னொன்னு நீங்க வந்து கொடுத்தத அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டாங்கன்னா உங்க கதை என்ன ஆகும்?
அவ்வளவுதான். திருப்பி அதை போட்டோம்னா அவை குறிப்பில் நிக்க மேல வந்து உரிமை மீறல் பிரச்சனை வரும், கேஸ் வரும், கோர்ட்ல நிக்க வச்சிருவாங்க. இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஈஸியா வந்து நேரலைன்ற ஒரு பேர்ல மொத்தமா பேசுறாங்க. அதுலயே அவை குறிப்புல இருந்து நீக்கிறது எதுன்றது எல்லாம் போயிடுது. சோ அன்றைய காலகட்டங்களை தாண்டி இன்னைக்கு ஆனா அதே நேரலைன்ற ஒரு விஷயம் வரும்போது 2 பேருமே ரொம்ப பாதுகாப்பான டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி இல்ல இருக்கு. கரெக்டான கேள்வி இது. அதாவது 60 ஆண்டு இல்லாத காலத்துல வந்து ஏற்கனவே வந்து நமக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே. 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் தான் இந்த ஒளிபரப்பு கட் பண்ணி போடுறது எல்லாமே இருக்கு. அது தனித்தனியா இருப்பாங்க. 5 மணிக்கு தான் அந்த டேப் கிடைக்கும். கொண்டு போய் இல்ல அதே மாதிரி ஆளுங்கட்சி பேசுனது மட்டும் வரும், எதிர்கட்சி பேசுன இது வராது, ஷார்ட்ஸும் வராது. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தாவேக அரசு வந்து நேரலை போட்டு உண்மையாக அது வரவேற்கத்தக்க விஷயம் தான் நான் பாக்குறேன். ஏங்க சின்ன சின்ன பசங்க ஷார்ட்ஸ் பாக்குற பசங்க நியூஸ் பாக்குறாங்க. அது உண்மைங்க, உண்மைதான். அது விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தெரியுது. இது வந்து மறைமுகமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்காவுக்கு வந்து தோல்வியோ வெற்றியோ அது வந்து வேற விஷயம். ஆனா வந்து மக்களுக்கு வந்து இது போய் சேருது, யார் தப்புனாலும் காட்டிடுவாங்க அப்படிங்கிறத இதுல வந்து டிஃபென்ஸ் ஆடுறாங்க. ஆளுங்கட்சி சரி எதிர்கட்சியும் சரி. முக்கியமான விஷயத்த மாட்டிட்டோம்னா ஊழல் பிரச்சனை குறித்தோ இல்ல மற்ற விஷயம் பேசுறோம் வாய் விட்டோம்னா மாட்டிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து திமுக தெளிவா இருக்கு. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனை எழுந்து நான் வந்து உண்மையை சொல்றேன், நான் வந்து ஒரே கேள்வி கேட்கிறேன், திராணி இருந்தா தில் இருந்தா அடிக்கடி யூஸ் பண்றாரு. அதை வந்து கோபத்தோட பேசக்கூடாது. அவங்களும் வந்து மனுஷங்க தான். உங்களுக்கு வந்து உங்க வீட்டு சொத்தவோ அல்ல இது வந்து அவங்க எடுத்துட்டு போக கிடையாது. ஆனா வந்து அதுக்கு சால்ரா அடிக்கிறான். 2 பேர் உட்காந்துட்டு 5 மணி ஆச்சுன்னா வெடி விடுறது. அவங்க கிட்ட 900 கோடி வாங்கின வெக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறதும் இதெல்லாம் எந்த விதத்துல இதாகுது? நீ போய் பாத்தியா 900 கோடி வாங்கினத? நீ உங்க மாமாவை கேள்ல, நீ வீட்டுல உங்க அப்பாவை கேள்ல, இதெல்லாம் போய் கேட்கணுமா? இது என்ன, இது வந்து சபையா, சட்டசபையா இல்ல உங்க வீட்டு சபையா? வீட்டுல உட்காந்து காலில் உட்காந்து பேசுறீங்களா? இது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப சரி நீங்க இவ்வளோ மைனஸ் பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. ஆனா நிறைய இடங்கள்ல காசு வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. முக்கியமா இபி ஆபீஸ் இந்த மீட்டர் மாட்டுறதுக்கு, அப்புறம் அந்த 3 ஃபேஸ் மாட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட், அதாவது அமௌண்ட் இல்லாம ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. இதுல இப்போ எல்லா பசங்களும் குட்டி குட்டி பசங்க ஸ்பைடர் மேனா சுத்துறாங்க. எல்லா கையில கேமரா, காசு வாங்கணும். ஆனா காசு வாங்க பயப்படுறாங்க. அதனால லஞ்சம் ஒழிஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதுல வந்து முக்கியமா நான் எதிர்பார்க்கறது வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட். அதுல வந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அவர் வந்து ஒரு லைன்ல கொடுத்து டெய்லி வாட்ச் பண்ணி 2 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு. ஒருத்தர் வந்து ஆயுதப்படைக்கு அனுப்பிச்சிக்கிறாரு 500 ரூபா வாங்கினதுக்கு. இதெல்லாம் வந்து யாரும் நடைமுறைப்படுத்தலை. அமல்ராஜ் கமிஷனர் வந்து முதலா நடைமுறைப்படுத்திக்கிறாரு. நல்லதா கெட்டதா அவரை கூட கேள்வி வைக்கிறாங்க. 500 ரூபா வாங்கின போய் ஆயுதப்படைக்கு 500 கோடி எல்லாம் வாங்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு சூப்பர்டென்ட் ஆக்சுவலா வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது போலீஸ் அதிகாரிகள் மேல என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் அது அதுக்குள்ள போயிடும். ஆனா இந்த அமைச்சர் பணியாளர்கள் இருக்காங்க தெரியுமா, அரசு அதிகாரி, அவங்க கூட பண்ணீங்கன்னா டைரக்டா டிஜிபி ஆபீஸ் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ற விஷயங்களும் இருக்கு. ஆனா வந்து இனி வரும் எதை பத்தி யோசிக்காம அவர் இறங்கி அடிக்கிறாரு. இனி வரும் காலங்கள்ல இவர் வந்து நம்பர் 1 இது வந்து ஒரு கைடன்ஸா எடுத்துக்குவாங்க அமல்ராஜ் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவரை செஞ்சாரு நீ செய்ய மாட்டியா அப்படின்னு மற்ற மாவட்டங்களை கேட்பாங்களா? கோயம்புத்தூர், நீலகிரி, அங்க இங்க. இப்போ ஒரு யங் டிசி ஆரை கிட்ட சொல்லியிருக்கிறாரு 10,000 ரூபாய் கொடுங்கன்ட்ட. ஒரு மீட்டிங்ல உட்கார வச்சு அவரை வச்சுக்கிட்டே சம்பவம் செஞ்சிருக்கிறாரு. இந்த மீட்டிங்லயே இருக்கிறீங்க, யாராவது காசு வாங்குறான்னு தெரிஞ்சா தொலைச்சிடுவான்னு இருக்கிறாரு. எதை பத்தி யோசிக்கிறது இல்ல. இவருக்கு வந்து அதான் ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சா இதை முடிவு பண்ணிட்டாரு. சரி நம்ம பாலிடிக்ஸ்குள்ள வாங்க. லஞ்சம் ஒழிப்புல இப்ப முக்கியமா மக்களுக்கு தேவை அந்த பத்திரப்பதிவு. கஷ்டப்பட்டு நான் இடம் வாங்க இவனுங்களுக்கு போய் காசை நொட்டணும், கொடுக்கலன்னா நக்கலா தெனாவிட்டா கான்பிடென்டா பேசுறது லஞ்சம் வாங்குறத. இவரு சொல்லிட்டு போயிடுவாரு விஜய் என்ன இருக்காரு சொல்ல. ஆனா இப்ப வாங்க பயப்படுறாங்க. புரோக்கர்களும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாங்க. இது பேசப்படுகிறது. ஆனா நீங்க என்னதான் ஆன்லைன்ல போட்டாலும் ஒரு கொக்கி போட்டு அனுப்புவாங்க. அந்த கொக்கி புரோக்கரால தான் எடுக்க முடியும். நீங்க அந்த அமௌண்ட் வந்து ஆனா ஒரு விதத்துல ஒரு பயத்தை கிளப்பி இருக்கு. ஆமா, வேலைக்கு டைமுக்கு வரணும்னு வேற சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப். அதெல்லாம் 100 கோடி 100 நாள் சொன்னீங்கல்ல விஜயோட ஆட்சியில, எல்லாமே மைனஸ் இருந்தா கூட இது ஒண்ணு மட்டும் பிளஸ்ஸா இருக்கு. இந்த லஞ்ச ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து அதாவது குறிப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த பத்திரப்பதிவு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட், இந்த சர்டிபிகேட் வாங்க போறதுங்க, இந்த பேர் சர்டிபிகேட், பேர் மாத்திர சர்டிபிகேட், அதெல்லாம் எவ்வளவு காசு உடனுக்குடனே கிடைக்குதுங்கிறது வந்து மக்கள் வந்து அந்த ஒரு பேப்பர் கையில் வாங்கிட்டு அதை பார்த்துட்டு கையெழுத்து பார்த்துட்டு உடனே ஒரு மகிழ்ச்சி இருக்குதுல்ல, அது வந்து அடிச்சுக்கவே முடியாது.
ஆனா இந்த டாஸ்மாக்ல மட்டும் தெனாவட்டா பேசுறது இன்னும் நிறைய இடத்துல நடந்துருக்கு. டிஎம்கே ரெண்டு பேருக்குமே இது செட்பேக் தான் இந்த விஷயத்துல. ஆனா விஜய் வந்து நல்லதோ கெட்டதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டாரு, அறிஞ்சோ அறியாமலோ. மக்கள் அதானே எதிர்பார்க்கறாங்க. நான் காசு நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து உனக்கு எதுக்கு. ஆனா இப்பவும் டாஸ்மாக்ல தெனாவட்டா 10 ரூபா 20 ரூபா வாங்குற வீடியோ வந்துகிட்டு தான் இருக்கு. 30 ரூபா கூட வாங்குறானே. ஆனா எல்லா பக்கம் எடுக்கிற பிச்சு டீசெண்டா எடுக்காம இதுல வேற பப்ளிக்க வேற டைரக்டா நீ அவங்கிட்ட வேணா போய் சொல்லுன்னு வர தெனாவட்டா பேச அடிக்க வர்றாங்க அவனுங்கள. சொல்ற அளவு அவனே வந்து நீ அனுப்பு, சிஎம்க்கு அனுப்பு, எவனுக்கு வேணா அனுப்பு. என்ன அதுக்கு அப்ப என்ன போராட்டம்னு வந்துட்டா எங்க குடும்பம் கஷ்டப்படுது, எங்களுக்கு வேலை எல்லாம் நடிக்கிறாங்க உலக நடிப்பு. இப்ப இருக்கிற அமைச்சர் அப்ப வாங்குறான்னு தான் அர்த்தம், போய் சேருதுன்னு அர்த்தம். இல்ல அது அப்படி சொல்ல முடியாதுல்ல. இவனுங்க என்ன பண்ணாலும் திருந்த மாட்டானுங்க. மாமா இவன் திருந்தல மாமான்னு சொல்றாங்களா, அந்த கதை தான். அதான் வாங்கின கை அரிச்சினே தான் இருக்கும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இது வந்தாலும் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல விஜிலன்ஸ் இதெல்லாம் வந்து குறிப்பாக எடுத்து இவங்களை வந்து கடுமையான தண்டனை கொடுத்து ஒரு 4 பேருக்கு கொடுத்தாவே இது மாறணும் அப்படிங்கிறதான். ஊழலில் நூற்றுக்கண் 60 வருஷமா வந்து இந்த ஊழல் புறையோடி போச்சு அப்படிங்கிறது வந்து நிலவரம். ஆனால் 100 நாளுக்குள்ளே திடீர்னு இப்படி மாற்றிக்கிறாரு, இந்த அளவுக்கு மாற்றிக்கிறாருங்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதில் நம்ம பாராட்டப்பட விஷயம். கொஞ்சம் போலீஸ் ஸ்டோரி பக்கம் வருவோம். ஆமாங்க. பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பல அதிகாரிகளின் கனவை தொலைத்து விட்டது, தூக்கத்தை கெடுத்து விட்டது. மொத்தத்துல மேட்ரைய முடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இதுல முக்கியமா சில அதிகாரிகள் கைது செய்யப்பட போவதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அது என்னன்னா, சிபிசிஐடில இந்த கேஸ் இருக்கு. அங்க ஒரு அதிகாரி மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இன்னொன்னு சிபிஐல எஃப்ஐஆர் போட்டாங்கன்ற ஒரு விஷயம் கூறப்படுகிறது. இன்னொன்னு அந்த என்கொயரியில முக்கியமா புகாரி இருக்கார்ல, அந்த ஃபேக் என்கவுண்டர்னு கூறப்படுகிறது. தகவல்ல திருவேங்கடம் அவரு வந்து கம்ப்ளீட்டா போலீஸ் கஸ்டடியில எடுத்து அவர்கிட்ட இருந்து எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கி யாருக்கு வாகனம் கொடுக்கப்பட்டது, கூலிப்படை யாருக்கு போனு, ஒரு முக்கியமான இயக்குனரோட சம்பந்தப்பட்டவங்க எல்லாரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த பணத்தை யாரு எங்கெங்க கைமாறுச்சு, இந்த விஷயம் எல்லாம் கோத்து எடுத்துட்டு வச்சாச்சா. ஸோ சட்டசபை முடிஞ்சதுக்கு அப்புறம் கைது படலாம் கூட தொடரலான்றாங்க. இன்னொன்று இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இந்த பேர்னா பவர் சென்டர் மூலமா பிடிச்சி வராங்கல்ல, அதையும் ஒழிச்சிட்டாரு. ரவுடிகள் லிஸ்ட் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி சிஎம் விஜய் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் லிஸ்ட் எடுத்துட்டாராம். யாரை பிடிச்சி எவ்வளவு காசு கொடுத்து வந்தீங்கன்னு டேபிள் மேல வந்துருச்சான். ஸோ இவங்களால தூக்கி வெளில போனா அதோட எடுத்துக்காட்டாதான் சமீபத்துல வந்து உளவுத்துறையில இருந்து 2 பேரை தூக்கி வெளில போட்டிருக்காங்க. அதாவது அவங்க தப்பு செய்யறாங்கல்ல, அதாவது இந்த வேலைக்கு அவங்க தேவையில்லை, வேற வேற புதிய அதிகாரிகளை போட்டு நம்ம டோட்டலா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். இதெல்லாம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாம் ஒரு பக்கம் கதை பக்கம். ஆனா அதே மாதிரி இந்த விசில் ப்ளோயருங்கெல்லாம் வாய்க்கு வந்தது அச்சு விடுறது. இவங்க அவங்க கிட்ட போறாங்க, இவங்க போறாங்க, இவர் அரெஸ்ட் ஆயிடுவார், அவங்க அரெஸ்ட். மக்கள் அதெல்லாம் தேவையில்ல. யார் தப்பு பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணுவேன்ட்டு இவர் சொல்லியிருக்காரு. கை வச்சவங்களையும் விடமாட்டா, கை வைக்க விடமாட்டான்னு விஜய் டைலாக் சொன்னது, சிஎம் அவர்கள் சொன்னதை எல்லாமே ஞாபகப்படுத்திருக்காங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் மக்களுக்கு எப்பவுமே சந்தோஷங்க. நிச்சயமா இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது. அப்புறம் தலைமை செயலகத்துல இருந்து செய்தியாளர்கள் என்ன சொல்றாங்க உங்களுக்கு? அதான் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்குது. சாப்பாட்டுக்கு விடுறது இல்லை, சாயங்காலத்து வரைக்கும் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ வந்து அதான் அவங்க பாடம் எடுக்கிறதுக்கு இருக்காங்க, மற்றவங்கள போட்டு. அங்கே இருக்கிற எம்எல்ஏஸ் மட்டும் சுகர் பேஷண்ட் இல்லைங்க, இருக்கிற ஸ்டாஃபும் சுகர் பேஷண்ட் தான். அவங்க ஒழுங்காக சாப்பாடு கிடைக்காதுங்க. அவங்க 2-3 கேண்டீன் இருக்கு. ஒழுங்கு அது போனா ஊரா அந்த மிளகா கேண்டீன்ல வாய் வச்சு சாப்பிட முடியாது. மிளகா தூள் போட்டு தண்ணி கலக்கி அப்படியே கொடுப்பான். அதெல்லாம் சாப்பிட முடியுமா? சாப்பிட்டு மறுபடியும் போய் சொன்னா வாங்காதான் செஷன்ஸ் கோர்ட்ல அந்த செஷன்ஸ்ல போய் மறுபடியும் உட்காரணும். சாயங்காலத்து வரைக்கும் தாங்குமா உடம்பு? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால ஏற்கனவே ஓபிஎஸ் சொன்ன மாதிரி வந்து மதியானத்தோட முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது அந்த வேண்டுகோள். நம்ம பத்திரிகையாளராக நம்மளும் பார்க்குறோம், அது உண்மைதான். ஓகே. அதே மாதிரி போலீஸ் சென்னை கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள் ஒரு 14 பேர் கொண்ட தனி பிரிவு, அதாவது புகார் வந்துகிட்டே இருக்கான் வாட்ஸ்அப், இதை கவனிக்கிறதுக்கு ஒரு டீமை போட்டு தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாராம். பஸ் என்னதான் இருந்தாலும் போலீஸ்க்கு சம்பளம் பார்த்தலன்னா வாங்குவாங்க போல இருக்குது. அது ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க இஷ்டப்பட்டு கொடுக்கறத வாங்கிட்டா பிரச்சனை இல்லை, இதை கொடுத்தாதான் நான் செய்வேன்னு சொல்றதானே தப்பாகுது. கமிஷனர் எவ்வளவுதான் பார்ப்பாரு? அப்படி எத்தனை இதுதான் பார்ப்பாரு. நல்லதை கெட்டதை அவனும் பார்க்கணும், அவனுக்கு எத்தனை குழந்தை இருக்கு என்னன்னு பார்க்கணும், உண்மையா வாங்கினானா அப்படின்ட்டு எல்லாம் விசாரிக்கணும். இப்போ அதுக்கே வந்து ஒருத்தனை அதுக்குதான் இந்த டீமை போட்டிருக்காரு. ஏன்னா எப்பவுமே அந்த போலீஸ்ல இன்னொரு விஷயம் தான், இன்னொருத்தனை பத்தி போட்டு கொடுக்கறது. இப்ப அதிகாரிகளா நம்ம கிட்ட வந்துட்டு அப்படியே பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு, உனக்கு தெரியுமா ஜோட் அந்த ஆபீசர் அங்க போயிட்டு இங்க வந்தாரு, ஓகே
நம்ம என்ன பண்ணோம்னா அங்கேயே ஃபோன் பண்ணி அங்க இருக்கிற சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம வாய் இப்ப விடுறோம். நம்ம தஞ்சாவூர்ல எல்லாருக்குமே வந்து ஒருத்தர் பேரை டேமேஜ் பண்றதுல இந்த அதிகாரி பத்தி அந்த அதிகாரியை பேசு, இந்த அதிகாரியை பத்தி பேசு, இவனுக்கு காசு கூட 2 hour பேசுவான். போலீஸுங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா டிபார்ட்மெண்ட். அது 100% ஸ்ட்ரெஸ். வீட்டில் இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போகிற போது ஒரு நிதானம் தான் போவாங்க, ப்ரெஷர் இல்லாமல் தான் போவாங்க. வீட்டுக்கு போய் அவங்க செட் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஒரு நல்லவங்களா இருந்தால் சரின்ட்டு உடனே மாறிக்குவாங்க. அந்த கார்டு எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த கார்டு எடுத்து மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து 100க்கு 90% பேர் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. அவங்க உண்மையாகவே இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை போட்டு வாட்டி வதைக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட, அதாவது ஒரு சைக்காலஜிக்காக பார்க்கறது பார்த்தீங்கன்னா. போட்டு வதைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களை நம்பி ஒரு பிரச்சனைன்ட்டு உங்களை தேடி வராங்க பப்ளிக். இவர்கிட்ட போனா சாமி கிட்ட போய் சொல்ல முடியும். எல்லா போலீஸ்காரங்க இல்லைங்க, நிறைய ஸ்டேஷன்கள்ல இன்னும் அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்காங்க. இவங்களும் எவ்வளவு நாள் தான் கிளியர் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் இவங்க சொல்றாங்கல்ல ஸ்ட்ரெஸ்ல. இப்ப நேத்து ஒரு பையனை போட்டு அடிச்சாங்க தஞ்சாவூர்ல. அந்த பையன் போலீஸ் அடிச்சு எஸ்ஐ வந்து அடிக்கவே இல்லை. அவன் பிடிச்சி இப்படி என்னடா வாடான்னு ஒரு மேல அவன் பேசுற போது அந்த பையனுக்கு வந்து 20-25 வயசு இருக்கு. இவருக்கு வந்து ஒரு 40-45 வயசு இருக்கு. எஸ்ஐக்கு வாடாங்கிற போது அவர் கோமரமா வராது. அது அவர் அடிக்கவே இல்லை. அட்ரா பாக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் அந்த ஃபோர்ஸ்ல அடிக்கிறான். கீழே கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா போலீஸ்காரனை யார் அடிக்க சொன்னது, அப்படி சொன்னது, இப்படி சொன்னது. இங்க மாரல் எத்திக்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இவ்வளவு 5 நிமிஷம் அடக்க முடியலன்னா அதான் சைக்காலஜிக்கல் நாடே மாறிட்டு இருக்கு. இவன் ஒதுங்கி போனானா பிரச்சனை இல்ல. ஆமா, இவன் போய் திரும்பி அடிச்சு திமிரி பண்றானா இவன் ஃபேமிலியோட சிச்சுவேஷன், வேலை செய்யற இடத்துல எப்படி நடந்துப்பான்? இல்ல கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்ல அவங்க வந்து அங்க நடக்கிற ஒரு போராட்டத்தை சாலை மறியல வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக போறாங்க. இவன் ஒரு ஆள் வந்து அப்படி பண்ணானா அது மொத்தமா வந்து அவன் பையனை தான் பாக்குது. அவனுக்கு வந்து ஒரு நிதானம் எல்லாம் பேசுறான். அவருக்கு ஒரு 45 வயசு இருக்கு. வாடான்னு போடான்னு பேசலாமா? அவர் 50 வயசு கிட்ட. அவர் யூனிஃபார்ம் இருக்கிறவரை யூனிஃபார்முக்கு மதிப்பே இல்லைங்க. அவங்க ஒரு சில போலீஸ் எல்லாம் தனியாக உட்காந்துட்டு அழுகுறாங்க. எனக்கு வந்து இந்த போலீஸ் வேலையை வேண்டாம், விட்டுட்டு போயிடலாம் உங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நேர்மையா பண்ண முடியல. திடீர்னு இல்ல அந்த எப்போ போன்ல வந்து அந்த இதெல்லாம் வந்ததோ அப்ப இருந்து ஒழுங்கா வேலை செய்ய முடியறது இல்ல. திடீர்னு எடுத்துட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு போடுறது. இவனுங்க கேமரா எடுக்கிறவங்களுக்காக இந்த பப்ளிக் என்ன பண்றாங்க, நான் போலீஸ் அடிச்சிட்டேன் பாத்தியா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு கேமரா எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மக்களே இங்க பாருங்க, கமிஷனர் வண்டி இங்கதான் நிக்குது, கலெக்டர் வண்டி இங்கதான் இருக்கு, காலையில வந்தாரு, சாயந்தரம் வரைக்கும் எங்கேயுமே போல, இப்படி சொல்லி போட்டு விட்டானுங்கன்னா கமிஷனர் இப்ப வேற யாராவது ஒரு அதிகாரி அங்க அட்டன் பண்ணாங்கன்னா ஜனங்க நம்புறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரிதான் வீட்டுல இருக்கிற நல்ல பொம்பளைய கூட கெட்ட பொம்பளையா மாறிட்டாங்க. இப்போ வீட்டுல குடும்ப பொம்பளையா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ரஃபா தான் பேசுறது. ஸ்டிக் அடிச்சுக்கிறது, போயிட்டு வந்து நான் பாத்தியா உடனே எடு அப்படின்ட்டு ஒரு கிழவனை போய் அடிக்கிறது. ஒரு லேடி தன்னோட வந்து ரிவால்வர் ரீட்டா மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க. இது வந்ததுனால தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால இப்ப எல்லாமே யாரா மாற, போலீஸ் எல்லாம் வந்து குடும்பஸ்தரா மாறாங்க, குடும்பஸ்தரெல்லாம் வந்து போலீஸா மாறுறான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. பயம் இல்லை. அதாவது லாஸ்டா ஒரு நியூஸ் வந்தது, இந்த ரத்தீஷ் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட தம்பி, அதாவது கடந்த கால ஆட்சியில ஐபிஎஸ் அதிகாரிக்கெல்லாம் இடம் இப்ப அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. டாஸ்மாக்ல வந்து ஊழல் குற்றச்சாட்டு விஷயமா என்னமோ நிறைய விஷயங்கள் இருக்கு. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சிறப்பாக 100 நாட்களை கடந்தாரா இல்லையான்றத நாம சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்லை. பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் வந்து சிறப்பாக இருக்கும்னு பொதுமக்களோட சேர்ந்து நாமளும் காத்திருந்து எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ரித்தீஷ் வந்து நான் ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். இப்போ ரித்தீஷ் வந்து லுக் அப் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே போதைப்பொருள் மற்றும் உதயநிதி கூட லிங்க் வச்சு பேசினது விஷயத்துல நிறைய விஷயங்கள் வெளிவரும். இது வந்து லுக் அப் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. இந்த விஷயத்துல வந்து யாரெல்லாம் விசாகன் உள்பட, இப்போ வந்து டாஸ்மாக்ல இருந்தார்ல விசாகன் உள்பட, உதயநிதி உள்பட நிறைய பிரச்சனைகள் வெளிவரும் அப்படிங்கிறது இந்த விசாகனோட லுக் அப் நோட்டீஸ் எடுத்து சொல்லுது. இந்த விஷயத்திலிருந்து அடுத்த வரும் நாட்களில் பயங்கர பூகம்பம் வெடிக்கும் அரசியல் அப்படிங்கிறதா நம்ம யதார்த்தமான நிலவரமா இருக்கு. அது வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்ப்போம். உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.